வணக்கம், வெல்கம் வியூவர்ஸ். நாம் இன்றைக்கி எடப்பாடியில் ஒரு மாட்டு பண்ணைக்கு வந்திருக்கோம். அந்த மாட்டு பண்ணையில் வந்து மாட்டுக்கெல்லாம் பாருங்கள், மாடு குழி குண்டுமாக எல்லாம் சேரும் சகதியில் இப்படி கட்டி வச்சுருக்குது. எதுக்கு மாட்டுக்கெல்லாம் மேட்டு? நம்ம மாட்டுக்கு அவ்வளோ செலவு பண்ணணுமா அப்படின்ட்டு நம்ம நினைக்கிறோம். ஆனால் வந்து மாடு வந்து இப்படி குழியில் இந்த மாதிரி படுத்துது அப்படின்னா உங்களுக்கு அந்த காம்பில் மடிநோய் வரத்துக்கான வாய்ப்பு நிறைய இருக்குது. அதே பட்சத்தில் மாட்டோட வயிற்றில் கண்ணுக்குட்டி இருக்கும்போது நீங்கள் அந்த ஸ்லிப்பாகி ஏதாவது விழுந்தது அப்படின்னா அந்த கல் மேலெல்லாம் விழுந்து அடிபடுறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குது. அதெல்லாம் தவிர்க்கும் விதமாக உங்களுக்கு வந்து மேட் போட்டுட்டீங்க அப்படின்னா, ஒரு ஷெட்டு போட்டு நீட்டாக மேட் போட்டுட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு மாடு வந்து அழகாக எந்திரிக்கிறதுக்கும் சரி படுக்கிறதுக்கும் சரி நல்லா க்ரிப்பாக இருக்கும். அதுக்கோசரம் தான் நம்ம மேட்டு போடுறது. நம்ம 80,000 ரூபா, 1 லட்சம், 1.5 லட்சம் போட்டு மாடு வாங்குறது பிரச்சனை இல்லைங்க. அந்த மாட்டுக்கு தேவையான எல்லா ஃபெசிலிட்டியும் பண்ணோம்னா தான் நம்மளுக்கு அந்த மாட்டோட பால் வளமும் சரி எல்லாமே நல்லாயிருக்கும். இப்போ மடி நோய் வந்துருச்சுனாலாம் பாலோட உற்பத்தி நீங்கள் அப்படியே குறைஞ்சிரும். அப்படி பட்சத்தில் பார்க்கும்போது நீங்கள் இந்த மாதிரி இடத்துலலாம் கட்டாமல் ஒரு ஷெட்டு போட்டு கரெக்டான மேட் ஃபார்மிங் போட்டு அந்த மாதிரி ஃபார்மிங் பண்ணிங்கன்னா தான் உங்களோட பால் உற்பத்தியோட அளவு ரொம்ப அதிகமாக இருக்கும். நீங்கள் மேட் போட்டு பாருங்களேன், அதோட பால் உற்பத்தியோட ரிசல்ட்டு ரொம்பவே நல்லா இருக்கும். நீங்கள் 1 மாடு 2 மாடு வச்சுருந்தாலும் சரி, நீங்கள் 10 மாடு 20 மாடு 30 மாடு 50 மாடு வச்சுருந்தீங்கனாலும் சரி, ஆனால் மேட் போட்டு நீங்கள் அதுக்கு கரெக்டான ப்ரொசீஜர் படி அதுக்கு தீவனம் கொடுத்துட்டு எங்களோட சாப் கட்டர் வாங்கி நீங்கள் அந்த சாப் கட்டரில் கரெக்டான சைஸு கட் பண்ணி போடும்போது உங்களுக்கு மாட்டுக்கு ஜீரண கோளாறு வராது. அதே மில்கி மிஷினில் நம்ம கையில் கறக்கிறதுக்கு ரொம்ப லேட் ஆகும். மில்கி மிஷினில் கறக்கும்போது உங்களுக்கு அந்த டைமிங் குறையும். அந்த மாட்டுக்கு வந்து மசாஜ் டைப்பில் உங்களுக்கு மில்கி மிஷின் நல்லாவே ஒர்க் ஆகும். அந்த பால் கறக்கிற தன்மையும் உங்களுக்கு நல்லாயிருக்கும். கண்டிப்பாக இந்த மாதிரி இடத்துல கட்டாமல் நீங்கள் மேட் போட்டு கண்டிப்பாக கட்டணுங்கிறது என்னோடய வேண்டுகோள். இந்த மாடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாருங்கள், பின்னாடியெல்லாம் எப்படி சேரும் சகதியுமாக அடித்து ஃபுல்லாக இதாகி சேராக இருக்குது. அதே மேட்டில் நீங்கள் போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த மேட்டை வந்து டெய்லி ஈஸியாக க்ளீன் பண்ணிக்கலாம். ஒரு ப்ரெஷர் வாஷர் வச்சு அழகாக க்ளீன் பண்ணலாம். அது நான் உங்கள் வீடியோ சைடில் காமிச்சிருக்கேன் பாருங்கள். அந்த மாதிரி ப்ரெஷர் வாஷரை வச்சு நீங்கள் மேட்டு கம்ப்ளீட்டாக க்ளீன் பண்ணிக்கலாம். அதுவும் இன்டர்லாக்கிங் டைப்னால நீங்கள் மேட்டை வந்து ஒவ்வொன்றா வந்து உருவிக்கலாம். சைடில் வீடியோவில் தெரிகிற மாதிரி நீங்கள் ஒவ்வொரு மேட்டாக இன்டர்லாக் பண்ணிக்கலாம், சேர்த்துக்கலாம், எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம். அந்த மாதிரி இருக்கிறதுனால இந்த மாதிரி மாட்டுக்கு ரொம்ப சேரெல்லாம் ஆகாத தவிர்க்கிறதுக்கு நீங்கள் மேட்டு கண்டிப்பாக அவசியம் போடணும். அது ஒரு மாடு அழகாக படுக்கிற அளவுக்கு உங்களுக்கு அந்த சைஸ் மேட்டு வந்துடும். அதே வந்து லென்த்தாக ஒரு 10 மாடு கட்டுறீங்க அப்படின்னா 10 மாடு ஒவ்வொரு மேட்டும் இன்டர்லாக் பண்ணிக்கலாம். போது நம்ம முன் சைடு வந்து மாடோட கழுத்து வர மாதிரி ஒரு அடி 3/4 அடி to 1 அடி நீங்கள் மாடுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் கேப் விட்டுக்கலாம். கேப் விட்டு போடும்போது உங்கள் கழுத்து சைடு வந்து அந்த பக்கம் போயிடும். நீங்கள் மாடு கம்ப்ளீட்டாக மேட்லேயே படுக்கிற மாதிரி வந்துடும். இது வந்து இன்டர்லாக்கிங் மெத்தடு தான். இன்டர்லாக்கிங் ஒரு மேட்டுக்கு ஒரு மேட்டு இப்படி நம்ம அட்டாச் பண்ணி லாக் பண்ணோம்னா லாக் ஆகிக்கும். இப்போ ஒரு 10 மேட்டு சேரும்போது உங்களுக்கு ஸ்லிப் ஆகிறதுக்கான வாய்ப்பே இல்லை. மேட்டு நெவராது. அந்த இடத்த விட்டு அப்படியே கொஞ்சம் கூட நெவராமல் அப்படியே இருக்கும். உங்கள் பண்ணைக்கு இந்த மாதிரி மேட்டு வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா எங்கள் கீழே இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணி புக் பண்ணிக்காங்க. உங்களுக்கு நியரஸ்ட் ஒரு 10 கிலோமீட்டரில் இருக்கும்போது நான் உங்களுக்கு வீடு தேடி வந்து அத்தனை மேட்டும் நாங்கள் போட்டு கொடுத்துறோம்.